ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஏப்ரல் 15, 2026 என்ன நினச்சின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம என்ன நினச்சி இன்றைக்கின்னு பார்க்கலாம். அண்ணாமலையோட பிஏ சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி சாராவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவள் உண்மையானவே அவள் ஃப்ராடு தான் மேடம். அவளோட பேங்க் அக்கௌண்ட்டு, அவளோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லேருந்து, அவளோட காண்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன் மேடம். அவள் ஃப்ராடு. ஃபாரினில் அவளோட வேலையே பணக்கார பசங்கள்லாம் பார்த்து அவங்க ஏமாந்த நேரத்தில் அவங்க சொத்தை எழுதி வாங்குறது தான் அவளோட வேலையே அப்படின்னு சொல்கிறா. அதனால தான் நம்ம சாரை கூட இது மாதிரி ஏமாற்றிட்டுருக்கா. அவள் உண்மையாலுமே லவ் பண்ணலை நம்ம வருண் சார்ன்னு சொல்கிறா. இதெல்லாம் நம்ம இந்த எவிடன்ஸ்லாம் காமிச்சு நம்ம சொல்லலாம் வருண் சார்ட்டன்னு லக்ஸ் சொல்லும்போது, நம்ம எல்லாத்தையுமே இப்போ நம்ம கலெக்ட் பண்ணது எல்லாமே அவன் ஃபேக்குன்னு நினச்சிருவான். சாராவை பற்றி பொய் சொல்கிறோன்னு நினச்சிருவான். அதனால் இப்போ சொல்லக்கூடாது, நேரம் வரும்போது அவனை நான் புரிய வைக்கிறேன். அந்த சாராவால் என் பையனை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஸ் கிட்ட. இங்கே அந்த வான்மதி ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. நான் நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அப்போ போகிறாங்க அண்ணாமலை அங்கே பக்கத்தில் போய் நின்று, நீ தானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு திமிரா அவளும் சொல்கிறா. பரவாயில்ல அத்தை, லீலாவதி அத்தைன்னா நீங்கள் உண்மையெல்லாம் தெரிஞ்சால் உயிரே இருக்க மாட்டீங்கன்னெலாம் சொன்னாங்க. ஆனால் பரவாயில்ல, எத்தா நிற்கிறீங்க. வேறு யாராச்சும் ஒருத்தவங்கன்னா இந்நேரம் இந்த பிரச்சனையில் ரொம்ப சோர்ந்து போய் வெக்ஸ் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் உங்களை ரொம்ப பாராட்ட வேண்டிய அண்ணாமலை அத்தைனா சும்மாவா அப்படின்னு அவங்கள சொல்லிகிட்ருக்கா. உனக்கு எல்லாமே தெரிஞ்சும் வருண் சாராவை பற்றி தெரிஞ்சு நீ உன் தங்கச்சி மேலே அக்கறை இருந்திருந்தா நீ எப்பயோ என்கிட்ட சொல்லியிருந்திருப்ப. நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இந்த குடும்பத்தை கலைச்சி இந்த உங்களை தனிமைப்படுத்தி இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல அண்ணாமலை குடும்பம்ன்ற பிராண்டை மாற்றி வான்மதி குடும்பம் ஆக்கணும். அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. நீ நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது. நீ ஏதாச்சும் ஒன்று நீ பண்ணிட்டுனா நடந்துடுச்சுன்னா அது எப்பயுமே நடந்துருமா? நான் அதெல்லாம் நீ நினைக்கிறதெல்லாம் என்றைக்குமே நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ திமிரா அவங்க சொல்கிறத பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. வருண் ரூமில் உட்காந்துட்ருக்கான். அப்போ தான் உள்ளே வெண்ணிலா போகிறா. வந்தோடனேவே ஏங்க அப்படின்னு கூப்பிட்றா. நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த குடும்பம் நான் இவ்வளோ கெட்ட பேர் வாங்கிறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ அப்போவே நான் சொல்ல வந்ததை புரிஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருந்தீன்னா இவ்வளோ கெட்ட பேர் எனக்கு வந்திருக்குமா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் திட்டுறான். வெண்ணிலா சொல்கிறா, நான் தான் ஒரு எல்லாத்துக்கும் காரணம். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் உங்கள் வாழ்க்கையிலேருந்தே போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி வாழுங்க அப்படின்னு சொல்கிறா. உன்னை நம்பவே முடியாது, இவ்வளோ பிரச்சனை காரணம் நீ தான் அப்படின்னு வெளில போயிடுறான் அவன். அப்போ தான் வான்மதி உள்ளே வரா. எதுக்கு அழுதுட்ருக்க அப்படின்னு கேட்குறா. எதுக்கு அழுதுட்ருக்க அப்படின்னு வெண்ணிலா வான்மதி கேட்குறா. உங்கள் வீட்டுக்காராச்சும் சொன்னாரா? அவர் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிட்ருக்காரா? எப்போத்தாலும் உன்னை திட்டி அழு வைக்கிறதே அவருக்கு வேலையாக போச்சு. அவரை நான் கேட்காம விட மாட்டேன். அவர் எங்கே அப்படின்னு கேட்குறா. அவர் எதுவும் சொல்லக்கா, நீங்கள் கொஞ்சம் சும்மா இரு அப்படின்னு சொல்கிறா. நம்ம அப்பாட்ட சொன்னால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும், நம்ம அப்பாட்டையே நான் சொல்கிறேன்னு சொல்கிறா. நீ இப்போதைக்கு எதுவுமே யாருக்கும் சொல்ல வேணாம், உங்களாச்சும் நிம்மதியாக இருக்கட்டும், நீ சொல்லாத அப்படி. நானே வருண் ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டுருக்கான் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே. அப்போ வெண்ணிலா வராங்க. வெண்ணிலா பக்கத்தில் உட்காராங்க. அவங்க அம்மா அப்பாக்கவும் இவனும் அமைதியாக தான் உட்காந்துட்ருக்கான். வருண் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லவும் இவன் அவங்க பக்கம் திரும்பி கேட்டுட்ருக்கான். இது மாதிரி நீ சின்ன வயசுலேருந்து உனக்கு என்னென்ன வேணும், உனக்கு என்னென்ன செஞ்சால் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து பண்ணினேன். ஆனால் நீ உன் கல்யாண வாழ்க்கைன்னும் போது என் பையன் எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நினப்பான். அவன் நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான்ற நம்பிக்கையில் நான் இந்த கல்யாண விஷயத்தில் உனக்கு பிடிக்கலையான்னு கேட்காம இந்த கல்யாணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன். ஒரு அம்மாவாக நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா வாயை மூடி, அம்மா நீ அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் அம்மாவாக கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், நீங்கள் மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு தான் நான் பொறுமையாக இருந்துட்டேன். அது இவ்வளோ பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுடுச்சு. அதனால் நீங்கள் எதுவும் இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நீங்கள் தான் பெஸ்ட் அம்மான்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். உடனே இவ சொல்கிறா, உனக்கு என் அம்மா மேலே அவ்வளோ பாசமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறான். அப்போனா நான் சொல்கிறத கேளுப்பா, நீ வெண்ணிலா கூட தான் வாழணும். வெண்ணிலா தான் உனக்கு ஏற்றவ, நம்ம வீட்டுக்கும் ஏற்ற பொண்ணு.
உனக்கும் ஏற்ற பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். இங்கே எது குதிக்க சொல்கிறீங்களா, நான் குதிக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து வெண்ணிலா கூட மட்டும் வாழ சொல்லாதீங்க. எனக்கு சாரா தான் பிடிச்சிருக்கு. சாரா தான் கூட வாழ்ந்தால் தான் நான் நல்லபடியாக என் வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஏன்பா என் சாரா வந்து நீ வந்து உண்மையாகவே லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சாரா வந்து உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணுறாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மான்னு சொல்கிறான். எல்லாருமே காதலிக்கும் போது நீ தான் எனக்கு உயிர், நீ இல்லைனா இருக்க மாட்டேன்னு சொல்கிறது இயல்பு தான். ஆனால் வந்து அந்த சாரா பார்த்தா அப்படி தெரியல. வேறு எதுவோ நான் உன்னிட்டேருந்து அவள் வந்து உன்ட்டு எதிர்பார்த்து தான் அவள் வந்து உன்கிட்ட பழகியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் வந்து அதெல்லாம் இல்லைம்மா, அவள் ரொம்ப நல்லவ, அப்படிலாம் தப்பாக பேசாதீங்க சாராவை பற்றி. சாரா ரொம்ப நல்லவ, அவள் கூட வாழ்ந்தால் தான் நான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு திரும்பியும் சொல்கிறான். அப்படி நான் உன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கிறவ, உனக்காக உயிரே கொடுக்குறவ, ஏன்பா கல்யாணம் ஆகி 2ஆம் நாளே உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவன் சொல்கிறான், அவள் வந்து எனக்காக தான் வந்து பொசசிவாக இந்த கல்யாணம் நடந்துருச்சின்னு எனக்காக தாம்மா அவள் வந்து இது மாதிரி பண்ணிட்டா. சரி, நீ வந்து சொல்கிறதே கரெக்டாக இருக்கட்டும். அப்போனா இதுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் உனக்கு வந்து பேசின அப்போவே அவள் எதுக்கு என்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. அவள் சொல்லதாம்மா வந்தா, நான் தாம்மா தடுத்தேன். அவள் எப்பயும் உங்கள்கிட்ட சொல்ல தான் வந்தா, நான் தான் அவளை தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் வந்து சாராவுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். சரிப்பா, நான் யோசிச்சு நல்ல முடிவாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. அடுத்தது இவ யோசிச்சுட்ருக்கா நின்று. வான்மதி இந்த பிரச்சனை பெருசாகும்னு பார்த்தா இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாலாம் அப்படி ஒன்றும் ஆகலை. இந்த பிரச்சனையை பெருசு பண்ணணுன்னா அப்பாட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லணும். அப்போ தான் இந்த விஷயம் பெருசாக போகும்ன்ட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறா. அப்போ இவ பார்த்துட்டு, வெண்ணிலா நில்லுக்கா, எங்கே போகிற அப்படின்னு கூப்பிட்டு வரா. நான் வந்து வெளில போகிறேன், அப்பா பார்க்க போகிறேன், அப்பா பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லவும், நீ வந்து எதுக்காக போகிறேன்னு எனக்கு தெரியும், இந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல தானே நீ போகிற இங்கே நடந்ததை அப்படின்னு சொல்லவும், ஆமாம் வெண்ணிலா நீ உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நான் அப்பாட்ட சொல்ல போகிறேன். அப்பா வந்து வருண்கிட்ட பேசினா வருண் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, நேரம் வரும்போது நானே அப்பாட்ட சொல்லி புரிய வைக்குவேன், நீங்கள் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேணான்னு வான்மதியை சொல்கிறா வெண்ணிலா. நீ என்னடி புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்க, நீ எல்லார பற்றியும் யோசிக்கிற, நீ உன் வாழ்க்கையை பற்றியே நீ யோசிக்க மாட்ற. உங்கள் அத்தையும் என்னென்னா அமைதியாகவே இருக்காங்க, உன் வாழ்க்கைக்கு என்ன தான் முடிவு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே ஃபோன் கால் வருது. இவன் எதுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி ஃபோன் காலை கட் பண்ணுறா. உடனே நான் ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகாமல் கூட இருந்துடலாம், கல்யாணம் ஆகி புருஷன் கூட வாழாமல் இருக்கிறது சரிப்பட்டு வராது, அது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா, நீ வந்து தப்பான முடிவு எடுத்துறாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே லீலாவதி தூரமாக நின்று பேசுகிறதான் கேட்டுகிட்டே இருக்காங்க. உடனே நீ வந்து இப்போ எதுவுமே சொல்ல வேணாம், தயவு செஞ்சு நீ உள்ளே போக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இவளும் சீன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா அவளை திட்டிட்டு. இவ உள்ளே போயிட்டு, இவ என்ன நம்ம சொல்லி நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் இவ வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திரும்பியும் கால் வருது. உன்னை எதுக்கு நீ இப்போ ஃபோன் பண்ணுற, உன்னை நான் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசுகிறா. நான் அடி வாங்கியிருக்கேன் போலீஸ்கிட்ட, ஜெயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு நீ எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க, அதனால தான் நான் இப்போ உங்கள் வீட்டு மாடியில் தான் நிற்கிறேன், மொட்டை மாடியில் வாங்கன்னு சொல்லவும், மொட்டை மாடியில் நிற்கிறியா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு மொட்டை மாடிக்கு போகிறா. அங்கே அந்த ரவுடி இருக்கான்ல, வெண்ணிலாவை வந்து கடத்த சொன்னால இந்த வான்மதி, ஒரு ரவுடியை வச்சு அவன் நின்றுட்டுருக்கான். மேடம் நீங்கள் எத்தனை ஃபோன் பண்ணாலும் கட் பண்ணுறீங்க, அதனால தான் நான் நேரில் வந்தேன், உங்களுக்காக நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன், போலீஸ்கிட்ட அடி வாங்கியிருக்கேன், ஜெயிலுக்கு போயிருக்கேன், ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டீங்க, அதனால தான் நேர்லேயே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அண்ணாமலை இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததும் அவங்கள பார்த்து இவ ஷாக் ஆகிடுறா வான்மதி. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போ எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.